சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தவில்லை, அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கவில்லை. தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்பவும் இல்லை. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் என்னும் போர்வையில் மறைந்து கொண்டு தங்களுடைய மனதின் நினைவுகளை தீர்க்க தரிசனம் போல சொல்லுகிறார்கள். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர்கள் தெய்வீக வெளிப்பாடு என்னும் பேரில் பொய்களை பேசுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளைப் போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அவர்களுடைய பொய்யான வார்த்தைகளை கர்த்தரும் கேட்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பொய்யான வார்த்தைகளினால் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் சத்தியமில்லை. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். யூதா மனுஷரின் முற்பிதாக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். அவர்களுக்கு பாகாலே முக்கியமானதாக இருந்தது. பாகாலின் நிமித்தம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மறந்தார்கள். பாகாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பாகாலை நினைக்கிறவர்கள் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் சொப்பனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எப்போதுமே தங்கள் சொப்பனங்களை பற்றியே பேசுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் சொப்பனங்கள் ஜனங்களை மயக்குகிற மாய வலையாய் இருக்கிறது. அவர்களுடைய சொப்பனங்கள் ஜனங்களுக்கு மறைவாக விரிக்கப்பட்டிருக்கிற கண்ணியை போல இருக்கிறது. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை சாத்தான் ஆளுகை செய்கிறான். ஜனங்கள் கர்த்தரை மறக்க வேண்டும். இதுவே சாத்தானுடைய விருப்பம். ஜனங்கள் கர்த்தரை மறப்பதற்கு சாத்தான் ஏராளமான தந்திர உபாயங்களை பண்ணுகிறான். ஜனங்கள் கர்த்தரை மறந்துவிட்டால் சாத்தானை நினைப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் சாத்தான் பாகாலை அனுப்பினான். ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள். பாகாலை பின்பற்றி போனார்கள். பாகாலுக்கு அடிமையானார்கள். நாட்கள் செல்ல செல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருடைய நாமத்தையே மறந்து விட்டார்கள். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்னும் சிந்தனை கூட இஸ்ரவேல் ஜனங்களிடம் காணப்படவில்லை. அவர்களுக்கு எல்லாமே பாகாலாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் பாகாலின் அடிமைகள் ஆனார்கள். பரிசுத்தமாய் ஜீவித்தவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டி விக்கிரக ஆராதனையிலும் விபசார மார்க்கத்திலும் ஜீவித்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சொப்பனங்கள் சொப்பனங்களாகவே இருக்கும். அவை ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தில் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சில சமயங்களில் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சொப்பனங்களை கர்த்தரிடமிருந்து வந்த செய்தியாக அறிவிக்கிறார்கள். தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் ஜனங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். சொப்பனத்தின் மீதே அதிக கவனம் செலுத்துகிறார்கள். இது போலவே முற்காலத்திலும் முற்பிதாக்கள் கர்த்தரை மறந்து பாகாலின் பின்னாக சென்றார்கள். சொப்பனங்கள் சோதித்து பார்க்கப்பட வேண்டும். அவை தேவனால் ஏவப்பட்டதா என்று நிரூபிக்கப்பட வேண்டும்.